யூஸ்வலாக ஃப்ரைடே வந்துட்டாலே ஹாப்பி மூட் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் 2 days லீவுங்கிறதுனால. பட் இந்த ஃப்ரைடே கொஞ்சம் ஸ்பெஷல். அது என்னங்கிறது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தி வெஜிடபிள் குருமா பண்ணலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போவுமே தேங்காய் வேணுங்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக உடச்சி யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ குருமா பண்ணுறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, புதினா எல்லாம் சேர்த்துட்டு கேரட், பீன்ஸ் கட் பண்ணி வச்சதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட், பீன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த குக்கர் பத்தவே பத்தாதுன்ட்டு. உடனே கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கர் எடுத்து மாற்றி எல்லாத்தையும் கொட்டி குருமாக்கு மட்டன் மசாலா போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மட்டன் மசாலா தேவையான அளவு போட்டுட்டு, கல்லுப்பு தேவையான அளவு போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டு இறக்குனா போதும். குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போவே சப்பாத்தியும் செஞ்சு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்குவாங்கன்ட்டு நான் அதையும் சேர்ந்தே சுட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்டேட்டஸ் மீட்டிங் இருக்கிறதுனால. சரி, ஸ்டேட்டஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து சாப்பிடலான்னு சொல்லி பார்த்தா அத்தை யூஸ்வலாகவே எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது புஜ்ஜு அவங்கள சாப்பிடவே விடலை. நான் தான் சாப்பிடுவேன். அவங்க பிளேட்டை இழுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு போட்டுருந்தான். ஒரு வழியாக அவளையும் சமாதானப்படுத்தி அவங்களும் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் படுக்க